தேர்தல் சீசன் வந்தால் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு வர இருக்கக்கூடிய பிரதமருடைய வருகையை முன்வைத்து தற்போது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது பிரதமர் இன்றைய தினம் தமிழகம் வர உள்ள நிலையில் அது குறித்து ட்விட்டரில் கருத்து பதிவிட்டிருக்கார். தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு பக்கம் அடிக்கடி வரும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்போது வரும் என்று கேள்வி எழுப்பியிருக்கார். தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படாது என்ற உறுதிமொழி உங்கள் வாயிலிருந்து எப்போது வரும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கார். பாஜகவின் முகவர் போல் செயல்படும் ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ் பாசத்தில் தமிழர்களை மிஞ்சி தாய் காட்டிக் கொள்ளும் உங்கள் அரசிடமிருந்து தமிழுக்குரிய நிதி ஒதுக்கீடு எப்போது வரும் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். MGNRGயை தொடரும் மாநிலங்கள் மீது நிதி சுமையை ஏற்றி ஊரக மக்களின் வாழ்வாதாரத்தை ஒழித்து கட்டும் BPGR ராம்ஜி கைவிடப்படும் என வாக்குறுதி எப்போது வரும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். 10 ஆண்டுகளாக இன்ச்சாக ஒன்றிய பாஜக அரசு இழைத்து வரும் மதுரை எய்ம்ஸ் என்னும் 8வது உலக அதிசயம் எப்போது எங்கள் கண்முன் வரும் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். இயற்கை பேரிடர்களுக்காக நாங்கள் கேட்ட நிவாரண தொகை எப்போதுதான் வரும் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒசூர் விமான நிலையம், கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது ஒப்புதல் வரும் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். கீழடி அறிக்கை எப்போது வெளியே வரும் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஒரு மனதான கோரிக்கையான நீட் விலக்கு எப்போது அமலுக்கு வரும் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதும் தோல்வியை தான் தரும் என்று முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியுடைய ட்விட்டர் பதிவை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் கருத்து பதிவிட்டிருக்கார். தேவபதி, இப்ப அடுத்ததாக பேரவையில இந்த விவகாரம் தொடர்பாக VBG ராம்ஜி தொடர்பாக தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கு. வேற என்னென்ன விமர்சனத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வச்சிருக்காரு கோகுல்? தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த நிதி சுமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் ஒரு விரிவாக பதிலாகவே நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ள இந்த திட்டங்கள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் வரிசைப்படுத்தி இந்த பதிவேற்றிருக்கார். இன்றைய தினம் இந்த 100 நாள் வேலை திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வர இருக்கார். இது தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய முக்கிய பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைகளாக முதலமைச்சர் இந்த ட்விட்டர் பக்கத்தில் வரிசைப்படுத்தி நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் எல்லாம் வரிசைப்படுத்தி தன்னுடைய எதிர்ப்பை முதலமைச்சர் பதிவு செய்திருக்கார். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் வந்து அதாவது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக தமிழ்நாடு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் கருத்து பதிவிட்டிருக்கக்கூடிய நிலையில முழுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதும் தோல்வியை தான் தரும் என்று ஒரு காட்டமான விமர்சனத்தையும் முதலமைச்சர் இந்த பதிவின் மூலம் குறிப்பிட்டிருக்கார். கோகுல், இப்ப பிரதமருடைய ட்வீட்ல தமிழ்நாடு அரசு தொடர்பாக ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் அரசு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. நேற்று முன்தினம் முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் அந்த ஊழல் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அதோட அஜெண்டாவாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு பிரதமருடைய வருகை அந்த பாஜக பிரச்சாரத்துக்கு எதிராக என்ன விதமான அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இது தொடர்பாக கோகுல் நம்ம தொடர்ந்து பேசலாம்.